அன்பார்ந்தவர்களே, இந்த தவ காலத்தில் எதிர்மறையான சிலவற்றை நாம் செய்ய வேண்டியவர்கள். அதாவது நீக்க வேண்டியவற்றை நீக்க வேண்டியவர்கள். அது மிக முக்கியமான ஒரு இடத்தை பெற வேண்டும். நம்மிடம் நாம் அறிந்தோ அறியாமலோ பல முறையற்ற பற்றுக்கள் ஒட்டி கொள்கின்றன. நமக்கு பணம் தேவை. ஆனால் எவ்வளவு பணம் இருந்தாலும் இது போதாது, இன்னும் கொஞ்சம் இருந்தா நல்லா இருக்குமே என்று நினைக்கிற ஒரு மனசு இருக்கிறது. அதே போல உணவு தேவை. பசிக்கு உணவு தேவை. உடல் நலத்தோடு இருக்கிறதற்கு, பலத்தோடு இருப்பதற்கு உணவு தேவை. ஆனால் சுவைக்காகவே உணவு, இது நல்லா இருக்கு, கூட கொஞ்சம் சாப்பிடுங்க என்று சொல்வதெல்லாம் சாதாரண பழக்கமாக்கி விட்டோம். அதே போல உறக்கம் நமக்கு தேவை. சோம்பேறியாக படுத்தே கிடப்பது, இப்படியெல்லாம் பல்வேறு வகையிலே நாம் முறையற்ற பற்றுக்களை வளர்த்துக் கொள்கிறோம். இவை சாதாரண முறையற்ற பற்றுக்கள். பணம், பதவி, பட்டம், சிற்றின்பம் என்று எத்தனையோ வகையிலே இந்த முறையற்ற பற்றுக்கள் நம்மை சிக்கன பிடித்துக் கொள்ள முடியும். இந்த தவக்காலத்திலே நாம் சற்று ஆராய்ந்து பார்த்து நம்முடைய சொந்த வாழ்க்கையிலே, தனிப்பட்ட வாழ்க்கையிலே என்னென்ன வகையிலே நாம் முறையற்ற பற்றுக்களுக்கு அடிமைகளாகி இருக்கிறோம் என்று பார்க்க வேண்டும். பற்றே கூடாது என்று சொல்வதில்லை, பற்று வேண்டும். நம்முடைய குடும்பத்தோடு நமக்கு பற்று இருக்க வேண்டும். பெற்றோர்களிடம் நமக்கு பற்று இருக்க வேண்டும். பிள்ளைகளிடம் நமக்கு பாசம் இருக்க வேண்டும். ஆனால் முறையற்ற அளவிலே இருக்கக்கூடாது. ஒரு குழந்தை, நம்முடைய மகளோ மகனோ குருத்துவத்துக்கோ அல்லது கண்ணிமை வாழ்வுக்கோ தன்னை ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்படும் போது, ஏன் புள்ள நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது அது முறையற்ற பற்று. இது போன்று எத்தனையோ முறையற்ற பற்றுக்கள் நமக்குள்ளே இருக்க முடியும். கொஞ்சம் யோசித்து பார்த்து அவற்றை ஒவ்வொன்றாக நீக்கி விடுவது இந்த தவக்காலத்திலே நாம் கட்டாயமாக செய்ய வேண்டியது. நம்முடைய வாழ்க்கையில் இந்த தவக்காலம் முடியும் போது முறையற்ற பற்றுக்கள் சுத்தமா போயிடுச்சு என்று சொல்லக்கூடிய நிலையை நாம் அடைய வேண்டும்.